இல்லைன்னா அடிப்பிச்சிடும். பொங்கல் வந்து நம்ம கிண்ட தான் நல்லா பதமா வரும். ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன போட்டீங்க, எப்படி பண்ணீங்க? தண்ணி போட்டேன். பாத்திரத்துல குங்கும மஞ்சள் வச்சு அடுப்பு பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சு அதுக்கு அந்த பாத்திரத்துக்கு பயபக்தியோட நம்ம கடவுளுக்கு பொங்கல் வைக்கிறதால அதில் ஒரு பக்தி இருக்கணும். நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரிலாம் சமைக்கக்கூடாது, பக்தியோடு சமைக்கணும். சக்கரை பொங்கலுக்கு வந்து நல்லா சாதம் அரிசி கழுவி வச்சு நல்லா வேகணும். சாதம் நல்லா வெந்த பிறகு வெள்ளத்தை ஏலக்காவையும் போடணும். வெள்ளம் ஏலக்காய் போட்டு நல்லா பதமா வரணும் பொங்கல். அனல் போடக்கூடாது, நெருப்பு அனல் போடவே கூடாது. அனல் போட்டோம்னா சக்கரை பொங்கல் அடி பிடிக்கும். நம்ம அனல் அதிகமாக போடக்கூடாது. வெள்ளம் போட்டதுமே அனலை குறைச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா அழகாக பதமாக வந்த பிறகு நல்லா நெய் பதமான நெய்யை எடுத்து முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டு இந்த நெய்யில் நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சக்கரை பொங்கலோட மிக்ஸ் பண்ணணும். நல்ல பதமா கிண்ட தான் இந்த வெள்ளம் நல்லா கரையும். நம்ம கிண்டாம விட்டுட்டோம்னா அது அப்படியே நின்றுடும், முழுசா ஆயிடும். அது நல்லா கரையிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் பொங்கல். அதுக்கப்புறம் இந்த முந்திரி திராட்சை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முந்திரி திராட்சை எடுத்து அதுல போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்ததை நம்ம சாப்பிடக்கூடாது. அது சாமிக்கு எடுத்துன்னு போய் நம்ம சாமிக்கு செய்யறதால சாமிக்கு எடுத்துன்னு போய் இலை வச்சு. இது என்ன சாமிக்கு நீங்க வைக்கிறீங்க? முருகருக்கு. என்ன கோயில்? திருத்தணி. என்ன வேண்டுதல்? எங்கள் பொண்ணுக்கு நல்ல மாதிரி கல்யாணம் முடிஞ்சதும் நான் வந்து பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டுதல் இருந்தது. அதேமாரி எங்கள் வீட்டு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுது. அதனால் நாங்கள் வந்து அவருக்கு நன்றி செலுத்துறதுக்காக நாங்கள் பொங்கல் வச்சு படைக்கிறோம். கொஞ்சம் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முந்திரி திராட்சைலாம் போட்ட பிறகு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நடுவில் குத்துங்க, உள்ள போயிடும். அப்படி குத்துங்க போயிடும். இப்போ பாருங்க, முந்திரி போட்ட பிறகு எவ்வளோ அழகா இருப்பாங்க பொங்கல். பார்க்கும் போதே நம்ம சாப்பிடணும் போல ஆசை தோணும். எனக்கும் டெம்ட் ஆகுது. ஓகேவா? முருகனுக்கு கந்தனுக்கு சேரனுக்கு முருகனுக்கு முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு சுவாமிமலை முருகனுக்கு குன்றத்தூர் முருகனுக்கு பழமுத்துச்சோலை முருகனுக்கு சிவாபுரி முருகனுக்கு வடபழனி முருகனுக்கு அருமுகனே அசமனசுக்குள் புட்டிடு கண்மணியே அதில் ஆடும் சுமைகள்